தமிழ்த்தாய் வாழ்த்து சர்ச்சை. முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இன்றைய அந்த நிகழ்வில் முதலில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது சர்ச்சைக்கு வித்துட்ருக்கு. இரண்டாவதா தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. மூன்றாவதா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மத்திய உள்துறை அமைச்சகம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் அந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்கள் போன்றோர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் அரசு நிகழ்ச்சிகள்லையும் இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது முக்கியமாக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவுறுத்தல்களாக சொல்லியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம். அதில் அந்த 6 ஸ்டாண்ட்ஸ் 6 பத்திகளையும் முழுவதுமாக பாட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன நிகழ்வுகளில் அது பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக என்ன பின்பற்றப்படும் அப்படின்னா, நீங்கள் கடந்த நிகழ்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த நிகழ்வு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நாட்டுப்பண் பாடப்பட்டிருக்கும், இரண்டாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம். அந்த கமெண்ட்டை கூட அந்த லிங்க்கை கூட நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புதிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இன்றைய தினம் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றது ஒரு சர்ச்சைகளுக்கு வித்திட்டிருக்கு. குறிப்பாக தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. ஆனால் பாஜகவுக்கு எதிராக பல இடங்களில் குரல் கொடுக்கறதில்ல, பேசுறதில்ல அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் பலரும் முன்வைக்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் தான் மத்திய அமைச்சகத்தினுடைய அந்த உத்தரவு இந்த தமிழ்நாடு அரசு பின்பற்றி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பொதுவாக இந்த நிகழ்வை பொறுத்தளவுக்கு ஆளுநர் மாளிகையினுடைய அந்த துணையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சகங்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இது அவருடைய கவனத்துக்கு போயிருக்குமா, விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு முதல் நிகழ்வு அப்படிங்கிறனால தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய ஆதரவாளர்கள், அவருடைய அபிமானிகள் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாடல் பாடப்பட்டது பற்றி அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.